ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. The kingdom of heaven is at hand என்று வசனம் சொல்லுகிறது. ஒவ்வொரு முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்க வேண்டும், ஒவ்வொரு நாவுகளும் அவரை அறிக்கை செய்ய வேண்டும். All the knees shall bow, all the tongue shall confess Jesus is the Lord. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. வாசிக்கலாம் 18ஆம் சங்கீதம் 2வது வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தர் என் கன்மலையும், கர்த்தர் என் கன்மலையும், என் கோட்டையும், என் கோட்டையும், என் இரட்சகரும், என் இரட்சகரும், என் தேவனும், என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும், என் கேடகமும், என் கேடகமும், என் இரட்சணை கொம்பும், என் இரட்சணை கொம்பும், என் உயர்ந்த அடைக்கலமுமா இருக்கிறார். என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். அப்படி என்றால் இருக்கிறவர் இருந்து கொண்டே இருக்கிறார். நீயும் நானும் ஆராதிக்கிற இந்த தேவன் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. ஒரு நாள் மோசேவை தேவன் அழைத்திருந்தார். முர்சடியிலே தரிசனமாயிருந்தார். தரிசனமான பின்பு தேவன் மோசேவோடு பேசினார். நீ எகிப்து தேசத்திற்கு புறப்பட்டு போய் என் ஜனங்களை இந்த உபத்திரவத்திலிருந்து விடுவித்து அழைத்து கொண்டு எனக்கு ஆராதனை செய்யும்படி அழைத்து வா என்று அனுப்பினார். அப்பொழுது மோசே கேட்டார், இவர்களெல்லாம் உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டார். நான் என்ன சொல்வேன் என்று சொல்லி, அப்பொழுது தேவன் சொன்னார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல் என்று சொன்னார். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அப்படியானால் அன்றைக்கு எகிப்திலே அடிமைத்தனத்தில் இருந்த யாக்கோபின் சந்ததிக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருக்கிறார் என்றால் யார் என்று அறிந்திருந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அப்படியானால் இந்த பூமியில இருக்கிறவர் ஒரே ஒருவர், அவர்தான் அன்றைக்கும் இருந்தார், அவர்தான் இன்றைக்கும் இருக்கிறார், அவர்தான் என்றைக்கும் இருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அதைத்தான் பவுலடிகள் சொல்லுகிற போது அழகாய் சொன்னார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் மாறல. நாம தான் அவர் பக்கத்தில் இல்லாம போறோமே தவிர அவர் இல்லாம போகல. நாம தான் அவரை கூட வச்சுக்காம இருக்கிறோமே தவிர அவர் கூட இருக்க மாட்டேன்னு சொல்லல. நாம தான் அவரை கூப்பிடுறது இல்லையே தவிர அவர் கூப்பிட்டா வரமாட்டேன்னு நமக்கு சொல்லல. நாம தான் அவரை தேடி சுகம் வேணும்னு கேட்கலே தவிர நீ சுகம் வேணும்னு கேட்டா நான் செய்ய மாட்டேன்னு அவர் சொல்லல. இப்படி நாம் நம்மையே தேடுகிறோம், நாம் நம்மை சுற்றி உள்ளவர்களை தேடுகிறோம், நாம் உண்மையாய் சர்வ வல்லவரை தேடவில்லை. ஆனால் இங்க தாவீது என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் என் கன்மலையும், என் கோட்டையும், என் கோட்டையும். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. இன்னைக்கு தேவனோட வார்த்தை செய்யும் தலைப்பு என் கோட்டை. ஏன் இந்த வார்த்தைகளை தாவீது சொன்னார்? தாவீது ஒரு இஸ்ரவேலின் ராஜா. பெரிய அரண்மனைகள் எல்லாம் கட்டி ராஜா எங்க இருப்பார்? எந்த ராஜாவது கூரைக்கோட்டையில் இருந்ததாய் நீங்கள் சரித்திரம் நாங்கள்லாம் பார்த்தேன். எங்க ஊர்ல ராஜா கூரைக்கோட்டையில தான் இருப்பாரு. ராஜா கிட்ட வேலை செய்யறவங்கெல்லாம் மாட மாளிகையில் இருப்பாங்க, பெரிய அரணுக்குள்ள இருப்பாங்க. அப்படி நீங்க எந்த ராஜாவது யாராவது நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க சொல்லலாம். ஜனங்களுக்கு கோட்டையை கட்டி கொடுத்து, ஜனங்களுக்கு பெரிய மாட மாளிகை கட்டி கொடுத்து, ராஜா கூரை வீட்டில் இருப்பாரு, இல்லை ராஜா சின்ன ஓட்டு வீட்டில் இருப்பாரு, இல்லை ராஜா தெருவோரம் இருப்பாரு, ஜனங்களெல்லாம் கோட்டையில் இருப்பாங்க, ஜனங்களெல்லாம் அரண்மனையில் இருப்பாங்க. அப்படி இந்த உலகத்தில் நீ வாழ்ந்த ராஜாவை பார்க்க முடியாது. அப்படி இந்த உலகத்தில் ஒரே ஒரு ராஜா இருந்தார்னா தன் ஜனங்களுக்கு வீடுகளை கட்டி கொடுத்து, தன் ஜனங்களுக்கு அரண்மனைகளை கட்டி கொடுத்து, தன் ஜனங்களுக்கு மாட மாளிகைகளை கட்டி கொடுத்து, ஆட்டு தொழுவத்திலே பிறந்த ஒரு ராஜா இருப்பார்னா அவர் தான் நித்திய ராஜா, அவர் தான் இயேசு ராஜா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அந்த ராஜாவுக்கு கோட்டை தேவையில்லை, ஏனென்றால் அவரே கோட்டை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அதனாலே தான் அந்த ராஜா வருகிறதற்கு, பூமிக்கு இறங்கி வருகிறதற்கு முன்பே சேனைகளின் கர்த்தர் யார் என்று தாவீது அறிந்ததினாலே அவர் ராஜாவா இருந்தும், ராஜாவுக்கு கோட்டை இருந்தும் ஏன் கர்த்தரை கோட்டையாய் அவர் வைக்க வேண்டும்? இவர் ராஜாவா இருந்தும், ராஜான எங்க இருந்திருப்பார்? கோட்டையில் இருந்திருப்பார். ஒரு பெரிய கோட்டை இருந்தது, பெரிய அரண் இருந்தது, பெரிய சேனைகள் இருந்தார்கள், பெரிய பராக்கிரமசாலிகள் இருந்தார்கள். சவுலோடு கூட இந்த இராணுவ வீரர்கள் எல்லாம் திரும்ப ஒரு நாள் தாவீது ராஜாவான பின்பு இவர்கள் எல்லாரும் தாவீதோடு வந்து விட்டார்கள். சவுலின் குடும்பம் தான் வரவில்லை.
சில துன்மார்க்கர்கள் தான் வரவில்லை. மற்றபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் வந்து விட்டார்கள். சவுலோடு இருந்த யுத்த வீரர்கள் வந்து விட்டார்கள். யுத்த சேனைகள் வந்து விட்டது. தாவீதோட பராக்கிரமசாலிகள்லாம் வந்து விட்டார்கள். இவ்வளோ பேரையும் வைத்து ஒரு குடிசையில் இருந்திருப்பார். கோட்டையில் தான் இருந்தார். பெரிய பாதுகாப்புக்குள்ள தான் இருந்தார். பெரிய அரணுக்குள்ள தான் இருந்தார். பெரிய கோட்டைக்குள்ள தான் இருந்தார். அப்படி இருந்தும் இதெல்லாம் என் கோட்டை அல்ல, என்னோடு கூட இருக்கிறவர்களெல்லாம் அரண் அல்ல, இந்த கோட்டை எனக்கு தேவையில்லை, கர்த்தர் என்கிற கன்மலை என்கிற அந்த கோட்டை தான் எனக்கு வேண்டும் என்று சொல்லி கர்த்தரை என் கோட்டையாய் அவர் மாற்றிக்கொண்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. நீ எவ்வளவுதான் 1000 வீடு நீ கட்டி இருந்தாலும் தேவனோட ஜெப வீட்டுக்கு வராதவரை உன் வீட்டில் கிறிஸ்து வரமாட்டார். கிறிஸ்து வருகிற வீடு தான் ஜெப வீடு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. உன் வீட்டுக்கு உன் மாமியார் வரும், உன் ஓரவத்தி வரும், உன் உறவுகள் வரும். ஒரு நாளும் இந்த பரிசுத்தமானவர் வரணும்னா நீ தகுதி உள்ளவங்களா இருந்தால் தான் வருவார், இல்லை நீ தேடினா தான் வருவார். எப்படி தேடணும் தெரியுமா? இயேசு இந்த பூமியில இருந்த பொழுது, இயேசு நடந்து போகிற போது எல்லாரும் புறப்பட்டு சேனையாகி போகிறார்கள். ஒருவன், அவனுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா நான் இந்த ஊரில் பெரிய ஐஸ்வர்யவான், ஊரில் இல்லாதவனுக்கெல்லாம் கடன் கொடுத்து வட்டியை வாங்கிட்டு இருக்கேன், நான் என்னெல்லாம் தேடி வராமல் யாரோ ஒருவர் போகிறார், அவரோடு ஒரு பின்னாடி இவ்வளோ பேர் போகிறார்களே, யார் அவர் அப்படின்னு சொல்லி அவனுக்கு இருதயத்தில் ஒரு எண்ணம் உண்டாயிடுச்சு. இவரை எப்படியாவது பார்த்தோன்னோ, என்ன பார்த்தோன்னோ, இவரை எப்படியாவது பார்த்தோன்னு முடிவு செய்தேன். இயேசுவும் அவரோடு கூட நம்ம சீஷர்கள் எல்லாம், பேதுரு, யோவான் எல்லாரும் போய் கொண்டு இருக்கிறார்கள். ஒரே ஆர்வம், என்ன இவ்வளவு பேர் இவரோடு போகிறார்கள், நாம் இந்த ஊரில் இருந்து இவ்வளோ பேருக்கு உதவி பணங்கள்லாம் கொடுத்துருக்கோம், பெரிய பணக்காரனா என்னெல்லாம், நம்மளெல்லாம் இவ்வளோ பேர் தேடி வர மாட்டேங்கிறாங்க. இவர் முடிவு செய்தான், இவர் யாருங்கிறத பின்னாடி போனால் பார்க்க முடியாது. எப்படி போனால் பின்னாலே போனால் பார்க்க முடியாது. இவர் முன்னாடி ஓடிட்டோன்னா பார்க்கலாம் என்று சொல்லி முன்னாடி ஓடுகிறான். முன்னாடி போனால் இவன் குள்ளமான உயரம், கூட்ட நெரிசல், எப்படி பார்ப்பது என்று சொல்லி பக்கத்திலே ஒரு காட்டத்தி மரம் இருந்திருக்கிறது. முள்ளு கிழிக்குமே, கையிலே குத்தி விடுமே என்று சொல்லி பாராமல் கடகடவன் அந்த காட்டத்தி மரத்தின் மேலே ஏறி விட்டான். அதுதான் தேவனை தேடுகிற விதம். பக்கத்தில் இருந்த காட்டத்தி மரம் தான். காட்டத்தி மரத்தில் நீண்ட பெரிய பெரிய முள்ளு இருக்கும். அந்த முள்ளு குத்திருமே, முள்ளு கிழிச்சிருமே, அப்படியெல்லாம் அவன் நினைக்கவில்லை. கடகடவன மரத்தில் ஏறி மேலே நின்று கொண்டான். யார் இவர், இவரை பார்க்க வேண்டும் என்று சொல். அவரும் வருகிறார், அந்த வழியாய் வந்தார். அவர் முதல்ல பிதாவை தவிர அண்ணாந்து பார்த்தது அவனை பார்க்க தான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அவர் பிதாவை அண்ணாந்து பார்த்து சோத்திரம் பண்ணி அப்பங்களை பிட்டு கொடுத்தார். இப்படி அநேக இடத்துல பிதாவை பார்த்திருக்கிறார். ஆனால் முதல்ல இயேசுவானவர் ஒரு மனுஷன் அண்ணாந்து பார்த்தாரு. இப்படி அண்ணாந்து பார்க்கும்படி ஒருத்தன் வைத்தான் என்றால் அவன்தான் சகேயு. இப்போ தேவனை அண்ணாந்து பார்க்கணும்னா அவன் தேடுகிற விதம் எப்படி இருக்கு? அதுதான் கிறிஸ்துவை தேடுகிற விதம். வீட்டில் வேலை இல்லாதப்ப தேவனை தேடி வர்றது, ஊரில் கல்யாணம் இருந்தால் கல்யாணத்துக்கு போயிடுறது, சாவு இருந்தால் சாவுக்கு போயிடுறது. நீங்களெல்லாம் கிறிஸ்தவர்களாக இருந்து ஓய்வு நாளை பரிசுத்த குறைச்சலாக்குகிறீங்களே, உங்களுக்கெல்லாம் எதுக்கு வேதம்? நீங்கள்லாம் எதுக்கு கிறிஸ்துவ தேவன் சொல்றீங்க? பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்த குறைச்சலாக்குகிறவன் சாக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் பரலோகம் போயிடுவீங்களா? கிறிஸ்தவனாக இருந்தால் கிறிஸ்தவனாக வாழணும், பாகலை கும்பிட்றவனா இருந்தால் அப்படியே போயிடணும். ரெண்டு மனதோடு குந்தி வாழக்கூடாது. ஒரு வாழ்க்கைன்னா தேவன் ஒரு உயிரை கொடுத்துருக்கிறார் இந்த காலத்துலன்னா இந்த உயிர் கிறிஸ்துவுக்காக இருக்கணும். அதுதான் கிறிஸ்துவை தேடுகிற விதம். இவர் கோட்டை இருந்தும், ராஜாவாய் இருந்தும், சகல அரண்கள் இருந்தும், சேனைகள் இருந்தும், மனைவிகள் இருந்தும், ஆனால் இவர் சொல்லுகிறார், கர்த்தர் தான் என் கோட்டை. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. இதுதான் கிறிஸ்தவம். நமக்கு என்றையும் கர்த்தர் தான் கோட்டையாய் இருக்க வேண்டும். தேவனை தேடுகிற விதம் இப்படித்தான் இருக்க வேண்டும். அவர் பரலோகத்தில் இருந்தாலும் கீழே பார்க்கணும், ஏய் யாரா கூப்பிடுறா, இந்த மாதிரி என்னை கூப்பிடுறாளே அப்படின்னு பார்க்கணும், சந்தோஷப்படணும். வேதவசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. அவர் உட்கார விடக்கூடாது. தேவனை அமர்ந்திருக்க ஒட்டாதிரும் என்று வசனம் சொல்லுகிறது. அவர் கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஐயோ இவன் தொந்தரவு தாங்க முடியல, முதல்ல செஞ்சிருந்தான்,
செஞ்சுட்டு போய் சிங்காசனத்தில் உட்காரணும். ஒரு அல்லையே சொல்லுவோமே. அதனால தான் இயேசு இந்த பூமியில் இருந்தபொழுது சொன்னார், பலவந்தம் பண்ணுகிறவன் பரலோகத்தை பிடிச்சுமான்னு சொல்லி. யாரு? வாழ்க்கையில் போராட்டங்கள் உபத்திரவங்கள்லாம் வரும், அதிலெல்லாம் சண்டை போட்டு தேவனுக்காக வாழணும்னு நினைக்கிறவன் தான் பரலோகம் போவான். பலவந்தம் பண்ணணும், போராடணும், சத்துருவை ஜெயிக்கணும், உலகத்தை ஜெயிக்கணும், வியாதியை ஜெயிக்கணும், மரணத்தை ஜெயிக்கணும், மணவாளன் கிட்ட பத்திரமா போகணும். ஒரு அலையே சொல்லுவோமே. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதை விட்டுட்டு எல்லாம் நினைக்கிறாங்க இவங்கெல்லாம் ரொம்ப நல்ல கிறிஸ்தவன். இல்லை, அவங்க வாழ்க்கையில் எந்த வசனமும் நிறைவேறாது. வாழ்க்கையில் எப்போ உங்களுக்கு போராட்டம் வருகிறதோ, உபத்திரம் நெருக்கம் வருகிறதோ, அப்பொழுது நீ தெரிந்து கொள்ள வேண்டும், ஏதோ தேவன் நம்மை கிறிஸ்துவ நண்டையிலே சேர்க்க விரும்புகிறார். ஓடி சேர்ந்துன்னு உடையாந்துடணும். போராட்டமே இல்லாமன்னா ரூபம் மாதிரி தான் போகிறது வர்றது. பேட்டரியில் சார்ஜ் போட்டால் 4 ஆட்டும் கையாட்டும் அப்படியே போவோம். அதே மாதிரி தான் நீ கிறிஸ்தவங்க. இப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அப்படியே வந்துட்டு, அப்படியே நோகாமல் வந்துட்டு, அப்படியே ஆலயத்துக்கு வந்துட்டு, மேரியம்மா எப்படி இருக்கீங்க, தம்பி யோவான் யாக்கோபு எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நமக்கு நம்ம அப்பா நல்ல பெரிய தச்சன், நல்ல கார்பெண்டரு, நல்ல வேலையெல்லாம் செஞ்சு டோர்கள்லாம் மாட்டி சம்பாரித்து கொடுக்குறாரு, நம்ம எல்லாம் சாப்பிட்டுட்டு ஆனந்தம் இங்கே ஏதாவது ஒரு வேலைக்கு போய் அப்படியே குடும்பத்தை நல்லா பார்த்துக்கலாம், அப்படி இருந்துட்டு போயிருக்கலாமே. ஏன் அவர் அப்படி இல்லை? தன்னை அடிப்பார்கள் என்னும் அறிந்தும், தன்னை விழாவிலே குத்துவார்கள் என்றும் அறிந்தும், தன்னை அவமானப்படுத்துவார்கள் என்று அறிந்தும், என் ஜனங்கள் வாழ வேண்டும் என்று எவ்வளவு அடிகளும் பாடுகளையும் தாங்கி ஜீவனை கொடுத்தாரோ, அப்படியே அவரோடு கூட பிறந்தவர்களும் அப்படியே தன் ஜீவனையும் சரீரத்தையும் தேவனுக்காக, தேவனோட ஜனங்களுக்காக இந்த பூமியிலே கொடுத்தார்கள். இவர்களெல்லாம் இந்த பூமியிலே பரலோகத்தை பிடிக்கும்படி தேவனுக்காக போராடி ஜெயித்தவர்கள். அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாமும் போராடி ஜெயிக்க வேண்டும். அப்பன்னா அந்த போராடுகிற மனம் வர வேண்டுமானால் உன்னோடு கூட இருக்கிறது கிறிஸ்து என்கிற கோட்டை வந்தால் ஒழிய உன்னால் முடியாது. ஒரு அலையே சொல்லுமே, என் கோட்டை கர்த்தர் தான் என் கோட்டை. ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன், இந்த பூமியில பெரிய கோட்டை கட்டி ஒருவன் வைத்திருந்தான். அவன் கோட்டை கட்டின பொழுது துணைக்கு மோசேவையும் அழைத்து கொண்டான். ஒரு 30-35 வருடம் மோசேவை வைத்து கட்டினான். அதற்கு முன்பு யோசேப்பின் வழியாய் போன யாக்கோபின் கோத்திரத்தை வைத்து பெரிய கோட்டை கட்டியிருந்தான். அந்த கோட்டைக்குள்ளே பெரிய சிங்காசனம் இருந்தது. அந்த சிங்காசனத்திலே பார்வோன் அமர்ந்திருந்தார். பார்வோனும் அவன் சேனைகளும் நினைத்தார்கள், ஐயோ நம்ம பெரிய கோட்டை கட்டியிருக்கோம் எகிப்துல. என்ன கோட்டை? பெரிய கோட்டை கட்டியிருக்கோம். ஏன்னா மோசே யாருன்னு தெரியாது, பெரிய கோட்டையெல்லாம் கட்டி வைத்து விட்டான். கோட்டையில பெரிய சிங்காசனம். அவன் அந்த சிங்காசனத்திலே பார்வோனும் அவனோட பிள்ளைகள் எல்லாம் வாழுகிறார்கள். பார்வோனும் மனைவி இருக்கிறாள், உன் பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறது. அங்கே தேவன் மோசேவை அனுப்பினார். மோசே சில வாதைகளை கட்டளையிட்டார். அப்பொழுது பார்வோன் நினைக்கிறான், ஐயோ நான் என் கோட்டையில் தானே இருக்கிறேன், எனக்கு ஒரு சேதமும் வராது என்று நினைத்தான். இன்றைக்கு தெரிந்து கொள், தேவனோட கோட்டை எது, சாத்தானின் கோட்டை எது. தேவனோட கோட்டைக்குள் சத்துரு வர முடியாது. ஆனால் சத்துருவின் கோட்டைக்குள் தேவனும் தேவனுடைய தாசர்களும் செல்வார்கள். அவன் கோட்டை அவ்வளவுதான். ஆனால் நம்முடைய கோட்டையோ கிறிஸ்து என்கிற கோட்டை. ஒரு அலையே சொல்லுமே. அதனால தான் தாவீது பார்த்தார், எவ்வளவு பேர் இருந்தாலும் கர்த்தர் தான் என் கோட்டை என்று கர்த்தரை அரணாய் வைத்துக் கொண்டார். ஒரு அலையே சொல்லுமே. அங்கே என்ன நடக்கிறது? பார்வோன் நினைக்கிறார், நாம் கோட்டைக்குள் இருக்கிறோம். மோசே போய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார், ஏய் நீ என் ஜனங்களை விட்டுவிடு, உங்கள் தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் இருதயம் கடினப்பட்டு விடாமல் இருந்தான். நான் கோட்டைக்குள் இருக்கிறேனே, எனக்கு என்ன நடக்கும் என்று சொல்லி. அன்றைக்கு பார்வோன் இருந்தது கோட்டையிலே, ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தது சின்ன சின்ன ரோட்டோரம் இருந்த வீடுகளிலே, கூடாரங்களிலே. ஒரு அலையா சொல்லுமே. இவர்கள் அடிமைகளாய் இருந்தார்கள். வீடெல்லாம் கட்டியிருக்க முடியாது. ஆனால் சின்ன சின்ன வீடு கல் வச்சு கட்டி அதில் ஒரு சின்ன வாசல் வச்சு அவன் கொடுக்குற ஆகாரங்களை புசித்து கொண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தார்கள்.
ஆனால் பார்வோனோ பெரிய கோட்டை கட்டி வைத்திருந்தான். இவங்களை வச்சே கோட்டை கட்டி வச்சிருந்தான். நேரங்களும் காலங்களும் வந்தது. தேவன் மோசேயின் இடத்துல சொன்னார். என்ன சொன்னார்? நீ போய் உன் ஜனங்களுக்கு சொல், நான் இந்த தேசத்தை அதம் பண்ண வரப்போகிறேன். ஆட்டை அறுத்து நிலை கால்களிலே அந்த இரத்தத்தை பூச சொல்லு என்று சொன்னார். அன்னைக்கு ஆட்டை அறுத்தார்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு செம்மறி ஆடு ஒன்று இறங்கி வந்து அடிக்கப்பட்டு அந்த இரத்தத்தை கொடுத்திருக்கிறது. அதைத்தான் அந்த எண்ணெய் இரத்தமாக்கி உங்களுக்கு கொடுக்கிறேன். நிலைக்கால்களில் யார் பூசிவிட்டு செல்கிறீர்களோ உங்கள் குடும்பங்களிலே வாதை வராதபடி தேவன் காப்பார். ரத்தம் மறந்துடாத. மறந்துட்டேன்னா சில வாதைகளில் சிக்கிக் கொள்ளுவாய். நீ இருக்கிறது ஒன்றும் பரிசுத்த பூமியில இல்லை, எகிப்திலே இருக்கிறாய். எகிப்திலே மந்திரத்தின் நடுவிலே, விக்கிரக நடுவிலே, அசுத்தத்தின் நடுவிலே தான் நம்மளை தேவன் பத்திரமாய் பார்த்து கொண்டு இருக்கிறார். என்ன நடந்தது? பூசினார்கள். தேவன் அதம் பண்ணுகிற நேரம் வந்தது. இவன் நினைத்தான் கோட்டைக்குள் இருக்கிறேன் என்று சொல்லி. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 29-30 வாசிக்கலாம். நடு ராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளைகள் முதல். நடு ராத்திரியில சிங்காசனத்தை எங்க வச்சிருப்பாங்க? ரோட்ல வச்சிருப்பாங்களா? கோட்டையில வச்சிருப்பாங்களா? எங்க வச்சிருப்பாங்க? கோட்டையில தான் வச்சிருப்பாங்க. அங்கதான் ராஜா உட்காருவாரு. அங்கதான் மந்திரிமார்கள், பிரதானிகள் எல்லாம் வந்து பார்ப்பாங்க. பிற நாட்டு மன்னர்கள், ராஜாக்கள் எல்லாம் வந்து பார்ப்பாங்க. அந்த நடு ராத்திரியிலே சிங்காசனத்தில் மேற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற் பேர் அனைத்தையும் மிருக ஜீவன்களின் தலையீற்று அனைத்தையும் கர்த்தர் அழித்தார். அவர் நடுராத்திரியிலே வருகிறார், அதம் பண்ணுகிறார். எகிப்துல கோட்டைக்குள்ள இருந்தவன்ல இருந்து ரோட்டோரம் இருந்தவரை எல்லா முதற்பிலையும் செத்தது. இப்படியானால் பார்வோனின் கோட்டை, பார்வோனின் அரண்மனை, பார்வோனின் சிங்காசனம், பார்வோனின் பிள்ளையை தேவன் கொல்லுகிறதை பார்வோனாலும் சேனையினாலும் கோட்டையினாலும் காக்க முடியவில்லை. ஆனால் தேவனை கோட்டையை வைத்தவர்கள் சின்ன வீடாய் இருந்தாலும் தேவன் அவர்களை காத்தார். ஒரு அலையா சொல்லுமே. ரோட்டோரம் இருந்தவர்கள், கூடாரத்தில் இருந்தவர்கள் எல்லாம் காக்கப்பட்டார்கள். ஆனால் கோட்டையில இருந்த பார்வோனின் பிள்ளை மடிந்து விழுந்தது. இப்படியான முடிவு செய்து கொள். நீயே கோட்டை மாதிரி நினைச்சுக்கிறியா? இல்ல சில பேர் நினைப்பாங்க, நாங்கெல்லாம் ரோட்டோரம் வீடு கட்டல, தூரமா கோட்டை மாதிரி கட்டியிருக்கோம். கோட்டையா? முடிவு செய்து கொள். கிறிஸ்து உனக்கு கோட்டையா இருந்தால் உன் வாழ்க்கையிலே, உன் குடும்பத்திலே, உன் பிள்ளைகளுக்கு மரணம் இல்லை. ஒருவேளை நீயும் உன் பொண்டாட்டி, உன் பிள்ளைங்க, உறவு கோட்டையா இருப்பீர்கள் என்றால் ஒரு நாள் மரணம் வந்துவிடும், சத்துரு அழித்து விடுவான். 30 வாசிக்கலாம். அப்பொழுது பார்வோனும் அவனுடைய சகல ஊழியக்காரரும் எகிப்தியர் யாவரும் ராத்திரியிலே எழுந்திருந்தார்கள். கோட்டையில் இருக்கிறவன்ல இருந்து, அரண்மனையில் இருக்கிறவன்ல இருந்து எல்லாரும் ராத்திரி எழுந்திருக்கிறான். என்ன நடக்கிறது? வாசிக்கலாம். மகா கூக்குரல் எகிப்திலே உண்டாயிற்று. சாவில்லாத ஒரு வீடும் இருந்ததில்லை. ஆனால் ரத்தம் பூசின வீடு மாத்திரம் சாவில்லாமல் இருந்தது. அதுல 23-24 கூட வாசிக்கலாம். கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதுக்கு கடந்து வருவார். நிலையின் மேற் சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வரவொட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார். இந்த காரியத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நியமனமாக கைக்கொள்ள கடவீர்கள். This is the eternal commandment. மோசே காலத்தில் மட்டும் இல்லை, நித்திய ஒரு கிறிஸ்தவன் இந்த பூமியில வாழுகிற வரை அன்றைய ஆட்டு ரத்தத்தை பூசினார்கள். நீங்கள் இயேசுவின் ரத்தத்தை பூச வேண்டும். இதுதான், இது நித்திய நியமன கட்டளை. வாத வராது. என்றைக்கு
இயேசுவோட ரத்தம் உன் வீட்டில் நிலைக்காலில் இருக்கிறதோ அன்றைக்கு தேவன் சங்கார தூதனை அனுப்புகிற பொழுது, இப்படியெல்லாம் சமுத்திரங்கள் கொந்தளிக்கிற பொழுது, நீங்கள் உங்கள் நிலைக்கால்களிலே இரத்தங்களை பூசி இருக்கிற பொழுது சங்கார தூதன் வந்தால் உங்கள் வீட்டை பார்த்து கொண்டு கடந்து போய் விடுவான், உங்களுக்கு தீங்கு வராது. உடலையே சொல்லுமே. ஒருவேளை பார்வோனை போல உனக்கு எண்ணம் இருந்து, நான் பெரிய கோட்டைகளை கட்டி வைத்திருக்கிறேன், என் பிள்ளைகள் பத்திரமா இருப்பார்கள் என்கிற எண்ணம் இருந்தால், இன்றைக்கு தேவன் அதை எடுத்து போட சொல்லுகிறார். உங்களுக்கும் எனக்கும் ஒரே ஒரு கோட்டை, அது கிறிஸ்து என்கிற கோட்டை. அதனால தான் தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் கோட்டை. வாசிக்கலாம் இந்த காரியத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நியமமாக கை கொள்ள கடவீர்கள். அன்சேஞ்சபிள். நாங்கள் கிறிஸ்தவங்க, எங்களுக்கு ஏன் கஷ்டம் வருது, எங்கள் வீட்டில் ஏன் சாவு வருது, எங்கள் வீட்டில் ஏன் பிரச்சனை வருது, எங்களுக்கு ஏன் நோய் வருது, இதெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி இயேசு சொன்னதை நீ என்ன செஞ்சிருக்கேன்னு உன்னை பார்க்கணும். அவர் ரத்தம் வைக்க சொன்னார், ரத்தம் வச்சிருக்கிறோமா? ஓய்வு நாளை பரிசுத்தமாக வைக்க சொன்னார், பரிசுத்தமாக வச்சிருக்கிறோமா? நீ ஒன்றும் பண்ண வேண்டாம். அந்த 10 கட்டளையின்படி நீ நடந்திருந்தேன்னா உன் குடும்பத்தில் ஒரு நாளும் ஒரு சேதமும் வராது. ஒன்றும் பெருசாக ஆதி ஆகமத்திலேருந்து வெளிப்படுத்தவர்களையும் படிக்கலாம் வேண்டாம். மோசே இடத்தில் தேவன் சொன்ன 10 கட்டளைகள், அதன்படி நடந்தேன்னு சொல்லு. இந்த பூமியில் இருக்கிற வரை ஒரு சேதம் இல்லாமல் நீ, உன் மனைவி, உன் பிள்ளைகள், குடும்பம், வாசி, உன் ஐஸ்வர்யம் எல்லாம் பத்திரமா இருக்கும். ஒரு நாள் நீ பரலோகம் போயிடுவேன். அது அப்படியே வீட்டில் போய் வாசிச்சுப்பார், உன் வாழ்க்கை தெரிஞ்சிடும். அப்போ நீ கிறிஸ்தவனா இல்லையான்னு உனக்கு தெரிஞ்சிடும். பைபிள் தூக்குறதுனால கிறிஸ்தவனா, இல்லை ஜான்சன், ராபர்ட், மேரி அப்படின்னா கிறிஸ்தவல் ஆயிடுவே. நீ பேர் வச்சுக்கிற. சிலர் வேலைக்காக, சிலர் பணத்துக்காக, சிலர் பொருளுக்காக, தேவனுக்காக வாழ வேண்டும் என்கிற வைராக்கியம் பாராட்டி கிறிஸ்துவின் பிரமாணங்கள்படி கட்டளையின்படி வாழுகிறவனே கிறிஸ்தவன். அவங்க தான் கிறிஸ்துவோட வாடுறவங்க. கிறிஸ்தவர்கள் வேறு, கிறிஸ்துவோடு வாடுகிறவர்கள் வேறு. இவங்கெல்லாம் கிறிஸ்டின் நாடார், கிறிஸ்டின் வன்னியர், கிறிஸ்டின் செட்டியார், இப்படி வேறு வச்சுருப்பாங்க. இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்க இல்லை. 10 கட்டளையின்படி நீ வாழ்ந்தைய, நீ உன் பைபிளை பிரித்து அதை வச்சு உன் படித்து உன் மனதில் கைவை, நீ கிறிஸ்தவனை இல்லையான்னு உன் வயதை உன்னை சொல்லிடும். நீ பெரிய சங்கீதம், நீதிமொழிகள், மற்ற அதெல்லாம் படித்து நீ பெரிய ரகசியங்களை தெரிஞ்சுக்க வேண்டும். யாத்திராகமத்தில் உபாகமத்திலலாம் இருக்கிறது. படித்து நான் ஓய்வு நாளை பரிசுத்து குறைச்சலாக்காமல் இருந்தேனா, இல்லை விக்கிரங்களை வணங்காமல் இருந்தேனா, இல்லை விக்கிரங்களோட வணங்குறவங்களுக்கு ஆமாம் போடாமல் இருந்தேனா, நான் வாழ்கிறவரை பரிசுத்தமாய் தான் வாழ்ந்தேனா, என் கண் எப்படி இருந்தது, இல்லை நாள் பார்த்து திங்கக்கிழமை நல்ல நாள், புதன்கிழமை நல்ல நாள், வெள்ளிக்கிழமை நல்ல நாள் இப்படிலாம் பார்த்தேனா, நாள் பார்க்கிறவன் விபச்சாரக்காரன் என்று வேதம் சொல்லுகிறது. நீ கிறிஸ்தவன் நாள் பார்க்குறான், நாள் பார்க்கிறவன் சபிக்கப்பட்டவன், நாள் பார்க்கிறவன் விபச்சாரக்காரன். நீ கிறிஸ்தவ ஊழியக்கார நாள் பார்த்துட்டு அவன் யோகியன் ஆகிட முடியாது. வேதம் என்ன சொல்லுகிறது அதுதான். ஓய்வு நாள், அதில் எதுவும் செய்யக்கூடாது. 6 நாளும் நல்ல நாள் என்று இது வேதம் சொல்லுகிறது. அவர் சனிக்கிழமை நான்லாம் இன்றைக்கெல்லாம் இதெல்லாம் படைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தா ஒன்று இல்லாமல் போயிருந்துருக்கும். இல்லை இது செவ்வாய்க்கிழமை, ஐயோ இதிலெல்லாம் நான் சூரியனை சந்திரன்லாம் படைக்க மாட்டேன், நீ இருளில் சூரியனை பார்க்காமலே போயிட்டுருப்பேன். அப்போ அவரே 6 நாள் நல்ல நாள் பார்க்குறப்ப நீ எப்படி இது நல்ல நாள், கெட்ட நாள், திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, நீ எல்லாம் பைபிளை தூக்கிட்டு நீ எல்லாம் கிறிஸ்தவன், சபைக்கு போகிற, சபைக்கு வர, வெளியில் வேற சொல்கிற. கர்த்தர் உனக்கு கோட்டையாக இருக்கணும்னா நீ கட்டளைகளை கை கொள்ளுகிறவனா இருக்கணும். இந்த கோட்டை தான் உனக்கு அரண். வாசிப்போமா? இன்னும் தாவீது அழகாய் சொல்லுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 2, 3, 4 வாசிக்க கேட்க. உமது செவியை எனக்கு சாய்த்து, உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமாய் என்னை தப்புவியும். ஒரு அலையே சொல்லுமே. தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே உம்முடைய செவியை எனக்கு சாய்ங்க. அதுதான் கிறிஸ்துவ அனுபவம். உங்களை எத்தனை பேர் கூப்பிட்டாலும் நான் கூப்பிடணும், நீங்கள் கேட்கணும். அப்படி இருக்கணும். இந்த ஓய்வு நாளில் நீ மட்டுமா கூப்பிட போகிற, இல்லை இங்கே இருக்கிற 150-200 பேர் மட்டுமா கூப்பிட போகிறோம்? பூமி எங்கும் கூப்பிடுவார்கள். ஆனால் இந்த மாதிரி கூப்பிடுறோம் எல்லாரும் கூப்பிட முடியாது. ஆண்டவரை பார்த்து உங்கள் செவியை சாய்ன்னு நீ சொல்ல முடியுமா? அப்படி கட்டளைகளை கை கொள்ளுகிறவர்கள் சொல்லலாம். உடலையே சொல்லுவோமே, உமது செவியை எனக்கு சாய்த்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரே நான் உன்னை கோட்டையாக வச்சிருங்க, எனக்கு தான் நீங்கள் செவி சாய்க்கணும்.
எனக்கு சாய்த்து சீக்கிரமாய் என்னை தப்புவியும். சீக்கிரமாய் என்னை தப்புவியும். நீர் எனக்கு பலத்த துருகமும். நீர் எனக்கு பலத்த துருகமும். எனக்கு அடைக்கலமான அரணமாய் இரும். எனக்கு அடைக்கலமுமான அரணமாய் இரும். என்ன சொல்றாரு? எனக்கு பெரிய அரணா நீங்க தான் இருக்கணும். சீக்கிரமா என்ன தப்பு வச்சிருங்க, நான் அந்த அரணுக்குள்ள இருக்கணும் அப்படி என்று விண்ணப்பம் பண்ணுகிறார். அரணுமாய் இரும் என் கண்மலையும். சொல்லிட்டு நீ அரணா இருன்னு சொல்லிட்டு என்ன சொல்லுகிறார்? நீங்க தான் என் கண்மலை, நீங்க தான் என் கோட்டை. அப்படியே கைகளை உயர்த்துவோம். என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே, நீரே, நீரே. வாசிக்கலாம். உமது நாமத்தின் நிமித்தம், உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி, எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும், என்னை நடத்தி அருளும். என்ன சொல்ற பாருங்கள். என் கண்மலையே என் கோட்டையும் நீரே, உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். ஒரு அல்லையா சொல்லுமே. கிறிஸ்துவ தான் வழிகாட்ட கூட்டிட்டு போகணும். நம்ம யாரை கூட்டிட்டு போறோம்? இல்லை கூட புருஷன் இருந்தால் நல்லா இருக்கும், இல்லை கூட மனைவி இருந்தால் நல்லா இருக்கும், இல்லை கூட அந்த மாமா பயங்கரமான பலசாலி இவரை கூட கூட்டிட்டு போனால் நல்லா இருக்கும். உலகத்தில் இந்த தேவனை போல நல்ல வழி காட்ட யாருமே இல்லை. உடல்லையே சொல்லுவோமே. அதனால தான் அவருக்கு வழிகாட்டி, என்ன காட்டி? நல்ல வழியை காட்டுறவர். எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். வாசிக்கலாம். அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு, அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கிவிடும், என்னை நீங்களாக்கிவிடும். தேவரீரே, தேவரீரே எனக்கு அரண், எனக்கு அரண். உடலையே சொல்லுமே. நீங்க எனக்கு வழிகாட்டணும். அவர்கள் எனக்கு மறைவாய் என்னென்ன வலை வைத்திருக்கிறார்களோ அதான் நிறைய பேர் சொல்லுவேன் நான். எப்படியாவது உன் பிள்ளைங்க குடும்பத்தை வந்து முத்திரை போட்டுட்டு போயிடுங்க, உங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஜெபம் பண்ண தெரியாது, பிசாசு வைக்கிற வலைக்கு மாட்டிடக்கூடாது. அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கி விடும், என்னை நீங்களாக்கி விடும். தேவரீரே, தேவரீரே எனக்கு அரண், எனக்கு அரண். யார் நமக்கு அரண்? அவர்தான் கண்மலை, அவர்தான் கோட்டை. இயேசுதான் நமக்கு கண்மலை பார்த்தோம். இனி அவர்தான் நமக்கு கோட்டை, அவர்தான் நமக்கு அரண், அவர்தான் நமக்கு வழிகாட்டி. நமக்கு தெரியாமல் சத்துரு வைத்திருக்கிறானே வலை, அதிலிருந்து இனி இந்த கோட்டை தான் நம்மை காக்க போகிறது. என் ஜனமே, எங்கே போனாலும் கோட்டையை வழிக்கு கூட்டி கொண்டு போ. என்ன எப்படி வரும்? அவர் அரண். அப்படி அவரே வர்றப்ப அவருக்குள்ள யாராவது சத்துரு வர முடியுமா? எப்படி வரும்? கோட்டை மாதிரி வருவாராம். நீங்கெல்லாம் அங்கந்த ஊர்ல கட்டியிருக்க கோட்டை தான் பார்த்தீங்க. ஆனால் நடந்து உன்னோடு கூட வருகிற ஒரு கோட்டை இருக்கிறது. அந்த கோட்டையை தான் தாவீது கூப்பிட்டார், அந்த கோட்டையை தான் மோசே கூட்டி கொண்டு போனார். அந்த கோட்டை தான் கர்த்தர் என்கிற கோட்டை. ஒரு அல்லையா சொல்லுமே. இவ்வளவு பெரிய மதில் சேன கோட்டையோட தேவன் அப்படியே வாராரு. அவருக்குள்ள நீ அவரை வழிகாட்ட கூட்டு போனீங்கன்னா உங்களோட ஒரு கோட்டை வந்தா நீ எப்படி இருப்ப? இந்த கோட்டைக்குள் வருகிறவர்கள் தேவனுடைய அரணுக்குள் இருப்பீர்கள். இந்த கோட்டைக்குள் வருகிறவர்களுக்கு தேவன் வழிகாட்டியாய் இருப்பார். இந்த கோட்டைக்கு வருகிற ஜனங்களை தேவன் நடத்துவார். இந்த கோட்டைக்கு வருகிறவர்கள் வலைக்கு தப்புவிப்பீர்கள். ஒரு அலையே சொல்லுமே. யோசிக்க. தேவனோட ஜனமே, தேவன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். உங்கள் எல்லாருக்கும் தேவன் அரணாய் இருக்க விரும்புகிறார். உங்கள் குடும்பங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு அவர் வழிகாட்ட விரும்புகிறார். உங்களை நல்ல வழியில் நடத்த விரும்புகிறார். நீங்கள் வலைகளிலே சத்துருவின் காரியங்களில் சிக்கிக்கொண்டு சீரழிந்து போய்விடக் கூடாது என்று உங்களுக்கு அரணாய் இருக்க விரும்புகிறார். ஆனால் என் ஜனமாகிய நீங்கள் கர்த்தர் இந்த கோட்டையை கூப்பிட்டு கொண்டு, கோட்டையை பிடித்து கொண்டு, கோட்டையை அடைத்து கொண்டு, கோட்டையை வழிகாட்டும்படி நீங்கள் கொண்டு போகிறதில்லை. ஏனென்றால் கர்த்தர் என் கோட்டை என்பதை நீ மறந்து போனாய். அதனால் நீங்கள் அநேகவற்றை இழந்து போனீர்கள். இன்றைய திரும்ப நீ பிடித்துக்கொள், நீ இந்த பூமியிலே சுகித்திருப்பாய். என் பிள்ளைகளுக்கு நீரே கோட்டை, குடும்பத்திற்கு நீரே கோட்டை ஆண்டவர். இந்த உன்னதமான சபைக்கு நீரே கோட்டை ஆண்டவரே. இந்த சபைக்கு வருகிற ஜனங்களுக்கு நீரே கோட்டை, நீரே அரண், நீரே வழிகாட்டி. கண்களை மூடும். அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, உம்முடைய நாமங்களுக்கு கொடான கோடி நன்றி. கர்த்தர் என் கோட்டை, நீரே என் கோட்டை. என் ஜனங்களுக்கும் கோட்டையாய் இரும். என் ஜனங்களுக்கு அரணாய் இருந்து என் ஜனங்களை நடத்தி
என் ஜனங்களுக்கு வழிகாட்டி என் ஜனங்களை ஆசிர்வதித்து எந்த வழியிலும் சிக்கிக் கொள்ளாமல் இனி இந்த பூமியில வாழுகிற நாளெல்லாம் சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதத்தோடு வாழ்வார்களாக. சுகமும் பலனும் ஆரோக்கியமும் இயேசுவின் நாமத்தில் இவர்களுக்கு உண்டாகட்டும். சத்துருவின் வலைகள் அருந்து விழுவதாக. என் ஜனங்களை கண்ணின்மணி போல காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.